Hi, hi friends. I'm R. Vanchinathan from your lovable YouTube channel Star Family Stories. Star Family Stories. இன்னைக்கு நம்ம காஞ்சி பெரியவாளை பற்றி ஒரு நல்ல ஒரு உண்மை கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா, வழக்கம் போல் நம்ம காஞ்சி மகா பெரியவாள், அதாவது இந்த கதை நடந்தது ஒரு 40-50 வருடம் முன்புன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவரை பார்க்க நிறைய பேர் வரிசையில் நிறைய பக்தர்கள்லாம் வருவாங்க. வரிசையாக நின்று பார்த்து தங்களுடைய குறைகளை, மனக்குறைகளை சொல்லிவிட்டு அதற்கான தீர்வுகள் பெரியவா அப்படி சொல்கிறல அதுக்கேற்ற மாதிரி அந்த தீர்வுகளை கேட்டு அதுபடி நடந்து அந்த மனக்குறைகளை நீக்குவதற்கு வழி பார்த்துப்பாங்க இல்லையா? அதுமாரி அந்த கியூ வரிசையில் நிறைய பேர் நின்றுருந்தாங்க. ஏழை பணக்காரர்கள் இவர்கள் என்று நிறைய பேர் நின்றுருந்தாங்க. அதில் ஒரு ஏழை தையல்காரரும், டைலர்னு சொல்கிறோம் இல்லையா, ஏழை தையல் கடை வச்சுருக்க ஒரு தையல்காரரும் போய் இந்த கியூவில் நின்றுட்டு இருந்தார். நின்றுட்டு அப்படியே வரிசையில் மெல்லமாக போனவிட்டு நம்மளுடைய காஞ்சி மகாபெரியவரின் ஒரு உண்மை பெரிய பண்பாடு என்னென்னா, யாராக இருந்தாலும் அவளுடைய செவி கொடுத்து அவளுடைய குறைகள் என்ன, மனக்குறைகள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீர்வு சொல்லுவாள் இல்லையா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுமாரி வரிசையில் நிறைய பேர் வராங்க. அப்புறம் இந்த தையல் கடை வச்சிருக்கும் தையல்காரரும் வராரு. வந்தோடனே, பெரியவா உங்கள்கிட்ட என்னுடைய குறைகளை சொல்ல, எனக்கு சில மனக்குறைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, என்னென்ன குறை சொல்லுப்பா அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லை, என்னுடைய வருமானம் ஏதோ பெருசாக இல்லை, ஏதோ ஒரு நாளைக்கு 300-400 இப்படிமா தான் இருக்குது. பெரிய குடும்பத்தை காப்பாற்ற முடியல, குடும்பத்தையும் கஷ்டப்பட்டு ஓட்டிகிட்ருக்கேன். இருந்தாலும் சமூகத்தில் என்னை பற்றி சொல்லும்போது, அவன் தான் சும்மா தையல்காரன் தானேன்னு சொல்லிட்டு பெருசாக பேசுகிறது கிடையாது. அவன் இதை பாவாடையெல்லாம் தைக்கிறவன் தானே, அவனை ஒரு டைலர்னு சொல்கிறத விட பாவாடை தைக்கிறவன் அப்படின்னு சொன்னால் கூட சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு உயர்வாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, தாழ்வாகவே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இதுதான் என்னுடைய மனக்குறை. எனக்கு நிறைய மக்கள் தினமும் வராங்க போகிறாங்க, நிறைய பேருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பண்ணிகிட்ருக்கிறேன், ஏதோ வருமானம் வருது. இருந்தாலும் சமூகத்தில் எனக்கான ஒரு அந்தஸ்து, மரியாதை இல்லாமல் இருப்பதாக எனக்கு ஒரு மனக்குறை இருக்குது. எனக்கு திடீர்னு இந்த தொழிலை விட்டு, இந்த டெய்லரிங்கை விட்டு வேறு தொழில் தொடங்குவதற்கு வழி இல்லை, வாய்ப்பு இல்லை. நான் இந்த தொழிலே இருந்து கொண்டு கற்றோரும் மற்றோரும் பெற்றோரும் வாழ்த்து மாதிரி இருக்க முடியுமா? இந்த சின்ன மனக்குறை நீங்குவதற்கு என்னென்ன வழிகள் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பெரியவா ஒரு நிமிஷம் அப்படியே கண்ண மூடி மௌனமாக இருக்கார். அப்படி கேட்டார், நீங்கள் உபயோகிக்கிற அந்த பொருட்கள் இருக்கு இல்லையா, ஒன்று கத்திரிக்கோல், இன்னொன்று ஊசி, கத்திரிக்கோல், இன்னொன்று ஊசி இல்லையா? சமூகத்தில் எல்லா மனிதராக பிறந்த அத்தனை பேருக்கும் தேவையான முதல் தேவை உணவு, இரண்டாவது உடை, அதாவது ஆடை உடை, மூன்றாவது தான் வீடு. சமூகத்தில் இருக்கும் அத்தனை மனிதருக்கும் தேவையான ஒரு நல்ல ஒரு காரியத்தில் சேவையில் நீங்கள் செஞ்சு வரீங்க. எப்படி ஒரு கேட்டரிங் செய்கிறவங்க உணவு தயாரித்து மக்களுக்கு அளிக்கிறாங்களோ, ஹோட்டல் நடத்துகிறவங்க உணவு அளிக்கிறார்கள் இல்லையா? அது ஒரு சேவை, அது ஒரு முக்கியமான ஒரு பணி. அதே போல் அடுத்த பணி என்று சொன்னால் தையல்காரங்க தான், டைலர்ஸ் தான். டைலரிங் செய்யும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான ஒரு அந்தஸ்து, மரியாதை சமூகத்தில் மிக பெருசு. ஆனால் யாரும் அதை நினைச்சு பார்க்கறது கிடையாது. உண்மையிலேயே உணவு, அடுத்தது உடை, அப்புறம் தான் இருக்க வீடு இல்லையா? அதனால் உடை தைப்பவர்கள், ஆடை தைக்கும் ஒரு தையல்காரரும் மிக மிக முக்கியமான அங்கம் ஒரு சமுதாயத்தில். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கங்க. அது உங்களுக்கு மக்கள் மறந்து போகலாம், நினைவில் இல்லாமல் போகலாம், ஆனால் அது ஒரு மிகப்பெரிய உண்மை. நெக்ஸ்ட் டு கேட்டரிங் டைலரிங்
preparation of that cloth materials into dress materials is an important function in a day-to-day life of every man and woman. அதனால் உங்களுக்கு ஒரு அந்தஸ்து யார் நினைத்தாலும் நினைக்காட்டாலும் உங்களுடைய அந்தஸ்து யாரும் குறைக்க முடியாது. சமூகத்திலே மனித சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தொண்டு நீங்கள் செய்கிறீங்க, சேவை புரிகிறாக நினச்சங்க. அப்போ இந்த காசு பணம்லாம் முன்ன பண்ண வரும், அதை பற்றி நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அந்தஸ்து இன்று அல்லது நாளை, இது இப்போ பொங்கல் வருது, தீபாவளி வருது, அப்போ தான் உங்களுக்கு தேவைன்னு கிடையாது. கிழிந்த துணியை, கிழிந்த ஒரு சட்டையை தாங்கள் தைத்து தரும்போது கூட, கிழிந்த ஒரு பழைய துணியை சட்டையை தாங்கள் தைத்து தரும்போது கூட அவங்க ஒரு நன்றி சொல்கிறாங்க, உங்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்வார்கள். இப்போ நம்ம பசிக்கு உணவுன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், உணவகம் போகிறோம், சாப்பிட்டு முடிச்சது திருப்தியாக இருந்துச்சுன்னா ஹாப்பியாக மனம் நிறைகிறது, வயிறு நிறைகிறது, மனம் நிறைகிறது, மனமாக ஒரு வார்த்தை வருதுன்னா நன்றி. அது கேட்ரிங் தொழிலில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த டைலரிங் தொழிலில் இல்லையா, இவர்களுடைய ஒரு முக்கியமான தொண்டு, முக்கியமான பணியை சமூகம் என்றைக்குமே மறக்க முடியாது. அது சொல்லிட்டு பெரியவா சொல்கிறார், கத்திரிக்கோள் இருக்கு இல்லையா, கத்திரிக்கோள் ஒரு சும்மா கட் பண்ணி வெட்டி பிரிக்கக்கூடிய தொழிலை செய்கிறது. ஆனால் ஒரு ஊசி, ஒரு தையல்காரர், ஒரு ஆடை வடிவமைப்பாளர் என்பவர் ஒரு ஊசியைப் போல அவர்தான் பிரிந்த உறவுகளை இணைக்கும் ஒரு மிகப்பெரிய தொழிலை செய்கிறார். உங்களுக்கு ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டு போகிறீங்க, சமூகத்தில் உங்களுக்கு ஒரு இழிவான ஒரு சொல்லியிருக்கின்ற அந்த கிழிசலை சேர்த்து தைக்கும் பணி இருக்கு இல்லையா, ஊசி, அந்த ஊசி செய்கின்ற மிக முக்கியமான உன்னதமான பணியை செய்பவர்கள் தையற்காரர்கள். அதனால் நீங்கள் என்றைக்கும் உங்களுடைய தையல் தொழிலில் மட்டம் தாழ்மையானது என்ன நினைக்காதீங்க. மிக அருமையான தொழில் செய்கிறீங்க, அதை தொடர்ந்து செய்யுங்க. இன்று அல்லது நாளை உங்களுக்கான மரியாதை உலகத்திலே மக்கள் எப்படியும் அறிந்து கொள்வார்கள், புரிந்து கொள்வார்கள். அது சொல்லிட்டு பெரியவான சொல்கிறேன்னா, ஹிந்தி மொழி இருக்கு இல்லையா, ஹிந்தியில் டைலருக்கு என்ன பேர் அப்படின்னா தர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு எந்த ஒரு தொழிலுக்கும் தொழில் சார்ந்த ஒரு பெயருக்கும் பின்னாடி ஜி என்று சேர்ப்பதில்லை. தையல் வடிவமைப்பாளர், தையல்காரருக்கு மட்டுமே இயல்பாக அமைந்த ஒரு வார்த்தை ஜி. இப்போ ஒருத்தரோட பேர் சொல்லும்போது ஜி என்று சேர்த்து சொல்கிறோம் இல்லையா. ஆனால் ஒரு பணியை, ஒரு தொழிலுக்கு ஜி சேர்த்து சொல்லும் ஒரு உன்னதமான ஒரு பணி, உன்னதமான இயற்கை தன்மை டைலரிங்க்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் செய்யும் தொழில் ரொம்ப ரொம்ப நல்ல தொழில், அதை விட்டுறாதீங்க, கொஞ்சம் கூட மன கஷ்டப்படாதீங்க. இன்று இல்லது நாளை உங்களுக்கான அந்தஸ்து சமூகத்தில் மெல்ல மெல்ல உயரும். நெக்ஸ்ட் டு கேட்டரிங், த இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேட் பை த டைலர்ஸ் ஒன்லி. ட்ரெஸ் உடை வடிவமைப்பாளர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பணியை செய்கிறார்கள் எந்த ஒரு சமுதாயத்திலும். நேற்று இன்று நாளை இல்லை, என்றென்றைக்கும் அவளுடைய பணி, அவளுடைய சேவை மிக உயர்ந்தது என்று சொல்லி பெரிவா முடித்த உடனே அது கேட்ட தையல் கடை நடத்தும் தையல் உரிமையாளருக்கு, டைலருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷம் பெரிவா, ரொம்ப சந்தோஷம், எனக்கு மனசு நிறைஞ்சது. ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஸ்ரீ குருப்யோ நமஹா என்று சொல்லி விடைபெறுகிறார். நன்றி, வணக்கம். வாஞ்சிநாதன்.